ஒரு ஜாதகத்துல எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை, நம்ம சொல்றது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை குறிப்பிடுவது சுக்கிரன். அப்ப சுக்கிரன் என்ற கிரகம் தான் எதிர்பாலின தன்மையை ஈர்ப்பது. அடுத்து இந்த எதிர்பாலின தன்மை ஈர்க்கக்கூடிய அந்த தகவலை சொல்லணும் இல்லையா? நான் சொன்னால்தான் காதலா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு மாதிரி, சொன்னால்தானே காதல், அது என்ன ஒருதலை காதல் மாதிரி வச்சுக்கிட்டு அது காதலே இல்லைன்ற மாதிரி சொல்லணும். அப்படி ப்ரப்போஸ் பண்ணி அந்த ப்ரப்போஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணி அது கம்ப்ளீட் ஆனதான் காதல். எனவே அந்த சுக்கிரன் என்ற எதிர்பாலின கவர்ச்சியுடன் தகவலை பரிமாறக்கூடிய புதன் சேர்ந்தால்தான் காதல். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தால் காதல் வசப்படுவார்கள். சார் நீங்க சொல்ற மாதிரி சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தாலும் என்ன கண்டிஷன்லனா ஒரு கட்டத்தில் சேர்ந்திருக்கலாம், ஓகே. அடுத்து வேற ஏதாச்சும் லாஜிக் இருக்கான்னு கேட்டா, சுக்கிரனிலிருந்து 3 சுக்கிரனிலிருந்து 11 புதன் இருப்பது, அல்லது புதனிலிருந்து 3 புதனிலிருந்து 11 சுக்கிரன் இருப்பது. அப்ப சுக்கிரனும் புதனும் ஒன்றுக்கு ஒன்று 3-11 அல்லது ஒன்றாகவோ இருப்பது காதலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த சுக்கிரன்லயோ அல்லது இந்த புதனோ வக்கிரமோ பரிவர்த்தனையோ சந்தியோ அடைஞ்சு விட்டா கண்டிப்பாக இந்த காதல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன குளறுபடிகளோ அல்லது காதல்ல ஒரு போராட்டமோ அல்லது காதல் இல்லாத நிலையோ கூட ஏற்படலாம். இன்னொரு விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சரியா புரிஞ்சுக்குங்க. புதன் என்ற கிரகம் இருக்கக்கூடிய ராசியில், ஒரே ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து அது வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைஞ்சிட்டா, அல்லது புதன் இருக்கக்கூடிய ராசிக்கு 2வது ராசியில் உள்ள கிரகம் வக்ரமாக இருந்தா, இந்த கண்டிஷன்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் ஒரு பெரிய அளவில் பிரேக்கப்ல போய் முட்டிட்டு நிற்கும். சார் நீங்க சொன்ன மாதிரி வக்ரம் பரிவர்த்தனை இல்லை, கூட இருக்கக்கூடிய கிரகங்களும் வக்ரம் பரிவர்த்தனை அல்ல, 2வது ராசிக்கூடிய கிரகம் வக்ரமா இல்லை. அப்போ என்ன சார் ஆகுனா காதல் கடிந்து நல்லபடியாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் என்கிட்ட சுக்கிரன் புதன் இருக்குது, ஆனால் பிரச்சனை ஓடுது சார், எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்து விட்டால் அப்நார்மல் மேரேஜ்னு சொல்கிறோம். அப்நார்மல் மேரேஜ்னா என்னது? 2 வயசு 3 வயசு 3 மாதம் 6 மாதம் மூத்த பெண்ணை கல்யாணம் செய்யக்கூடிய அமைப்பு.